தேர்தலுக்கு முன்பு வரை சின்ன வேணும் எங்களுக்கு தான் அப்படின்னு திரு புகழேந்தி உள்ளிட்டவங்கெல்லாம் டெல்லியில் முறையிட்டாங்க. கடைசி நேரம் வரை திக்காக இருந்தது. கடைசியாக வந்து வேட்பாளர்களை போட்டு இந்த அளவுக்கு நெருக்கி 1 கோடி ஓட்டுகளை கூட்டணியோடு சேர்த்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா இதுவே வெற்றிங்க. இதை தாண்டி இல்லை ஓட்டுகள்லாம் சதறிடுச்சுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? இதுவே வெற்றி அப்படின்றாங்க. தரணியெங்கும் தமிழ் பரப்பும் தந்தை தொலைக்காட்சிக்கு வணக்கம். ஆமா, தொடர் தோல்வியைத்தான் தோல்வியின் வெற்றி என்று தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறார். அவர் தோற்பதை மகிழ்ச்சியாக தோற்கிறார். முடிந்து போன கதைக்கு எதற்கு முன்னுரை, மாண்டு போன மன்னனுக்கு எதற்கு மணிமுடி, சரிந்து போன சாம்ராஜ்யத்துக்கு எதற்கு சாமரம், பழனிசாமிக்கு எதற்கு கட்சி, தோல்வியவே தொடர்ந்து தோற்பவருக்கு எதற்கு கட்சி. இன்னும் ஒன்று, ஒப்பீடுகளை சொல்லுகிறார்கள். சீமானை ஒப்பிடுகிறார்கள், பாஜகவை ஒப்பிடுகிறார்கள். சீமானோ பாஜகவோ 40 பாராளுமன்ற தொகுதியை பெற்றதில்லை. சீமான் புது கட்சி, புதுசாக அவர் இந்த இலக்கை அடைவதற்கான முயற்சியில் தொடர்ந்து ஈடுபடுகிறார். ஆனால் இலக்கெல்லாம் அடைந்து முடிந்த மாபெரும் மக்கள் இயக்கம் அதிமுக. அந்த இயக்கம் தொடர் தோல்விகளை ஒரு தொடர் தோல்வியின் நாயகனின் தலைமையில் சந்தித்துக் கொண்டே வருகிறது. இந்த தலைமை சரியில்லை, இவருடைய வழிகாட்டுதல் சரியில்லை என்பதைத்தான் சுட்டிக்காட்டுகிறார்கள். இன்றைக்கும் பழனிசாமி எதை சுட்டிக்காட்டுகிறார்? தோல்வியைத்தான் தனக்கு முன்னுதாரணமாக சொல்லி மகிழ்ச்சி கொள்கிறார். நாம் 40 இடத்தில் வெற்றி பெற்றோமே, இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் 0வில் வந்து 0த்தில் வந்து நிற்கிறோமே, நாம் 40 எப்படி அடைய முடியவில்லை என்பதை சிந்திப்பதை மறந்துவிட்டு 2019 நாங்கள் வாங்கிய வாக்குக்கும் 2024 நாங்கள் வாங்கிய வாக்குக்கும் 1% இப்பொழுது நாங்கள் கூடியிருக்கிறோம். 2019 தோல்வி ஒரே ஒரு எம்பி. நீ கம்பேர் பண்ணணும்னா எங்க கம்பேர் பண்ணணும்? 2014 புரட்சி தலைவி 40 தொகுதிக்கு 38 தொகுதியை வெற்றி பெற்றார்களே, அங்க கம்பேர் பண்ணணும். அந்த இலக்கு எப்படி இங்க சரிந்ததுன்னு சொல்லி வெற்றியை தோல்வி கூட சரி கட்டணும். அப்பதான் நாம அடுத்த வெற்றிக்கு போக முடியும். சிபி ராதாகிருஷ்ணன் வர அண்ணாமலைக்கு ஈடு சொல்லுகிறார். சிபி ராதாகிருஷ்ணன் வாக்கு எவ்வளவு? 3,80,000 கிட்டத்தட்ட. சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கிய வாக்குக்கும் அண்ணாமலை வாங்கிய வாக்குக்கும் வித்தியாசம். சிபி ராதாகிருஷ்ணன் 3,80,000, இப்ப அண்ணாமலை 4,00,000 தாண்டி போயிருக்கிறார். இத அவரை கம்பேர் பண்றாரு. அண்ணாமலையவோ சிபி ராதாகிருஷ்ணனவோ அதிமுகவிற்கு கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிபி ராதாகிருஷ்ணன் அன்று தோற்ற அந்த ஓட்டுகள் அப்படின்றது குறைவு. இன்னைக்கு அண்ணாமலை 1,50,000 ஓட்டுல தோத்திருக்காரு அப்படின்ற பார்வையை வைக்கிறார். சிபி ராதாகிருஷ்ணன் வாங்க வாக்கு வந்து 3,86,000. அண்ணாமலை இன்றைக்கு வாங்கிய வாக்கு 4,50,000. சிபி ராதாகிருஷ்ணனோட அண்ணாமலை வந்து அதிகமாத்தான் வாக்கு வாங்கியிருக்கிறார். ஆனா 2,00,000 வாக்கு வித்தியாசத்துல அங்க கோயம்புத்தூர்ல அதிமுக தோத்துருக்கு. அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? 7 தொகுதிகள்ல 7 பாராளுமன்றத்தில் சட்டமன்ற தொகுதியில் தோத்து இருக்கிறதே, டெபாசிட் போயிருக்கிறதே, அது உங்களுக்கு புரியலையா? கிட்டத்தட்ட 50-60 தொகுதிகள்ல அதிமுக டெபாசிட்டை பறி கொடுத்திருக்கிறதே, அது தெரியலையா? கன்னியாகுமரி விளவங்கோடு தொகுதியில 5,000 வாக்கை வாங்கியிருக்கிறீர்களே, அது உங்களுக்கு தோல்வியா? புரியலையா? ஒட்டுமொத்தமா அதிமுகவை அழிப்பதவே நோக்கமாக கொண்டு தோல்வியை தோல்விக்காகவா கம்பேர் பண்ணுவீங்க? இல்ல கன்னியாகுமரி போன்ற இடங்கள்ல ஜெயலலிதா இருக்கப்பவே 3ஆம் இடத்துக்குலாம் அதிமுக போயிருக்கேன் சார். என்ன புதுசா சொல்றீங்க சார்? இப்படி 50-60 இடத்துல 50-60 சட்டமன்ற தொகுதியில டெபாசிட் போய் 7 பாராளுமன்றத்துல டெபாசிட் போய் 4 தொகுதிகள்ல 4வது இடத்துக்கு போய் 9 தொகுதிகள்ல 3வது இடத்துக்கு போய், இதெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற மாபெரும் மக்கள் இயக்கமா? அண்ணன் சீமான் ஆரம்பிச்ச போது புது கட்சியா? இப்பதான் அவங்க வந்து தேர்தல் களத்துல சந்திக்கிறாங்களா? அதிமுகவை தோற்கடிக்கிறதே பழனிசாமி பிறந்து வந்திருக்கிறார். சிபிஆர் இருக்கிற போது இந்த மாதிரி அண்ணாமலை வந்த பிறகு 2,00,000 வாக்கு அதிகம். வாக்காளர் பட்டியல 2,00,000 பேர் அதிகம்ங்க. 1,00,000 வாக்கு கூட வந்திருக்கு. ஞாபகம் அதுதான் அன்னைக்கு 19,00,000 21,00,000 வாக்கு பட்டியல் கூடியிருங்க. அந்த 1,00,000 வாக்கு கூடினாலும் வாக்கு வந்திருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. சரி, ஓகே. அதே நம்ம கேட்போம். திரு கலை அவர்கள்ட்ட அதை நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். திரு கலை, எடப்பாடி பழனிசாமி சொல்ற அந்த ஒப்பீடு சரியா? 20 தொகுதிகளில் போட்டியிட்டு 18%, 18.48. இப்போ 35 தொகுதிகளில் ரெட்டலை சின்னமே நின்று 20.24, 15 தொகுதிகள் அதிகரிச்சிருக்கு. ஆனால் நாங்கள் 1.5% அதிகரிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வந்து நியாயப்படுத்திக் கொள்கிறாரா அப்படின்ற கேள்வி வரலையா?
அதாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில், அன்னைக்கு பலமான கூட்டணியில் வாங்கின வாக்கு, இங்கே பலவீனமான கூட்டணி. அன்னைக்கு அதிமுக நின்னது பெரிய கூட்டணியில். அன்றைக்கு இரண்டு கட்சிகளுக்கு, இரண்டு கூட்டணிகளுக்கு இடையே தான் போட்டியே. இன்னைக்கு 4 கூட்டணிகள், 4 முனை போட்டியில் அதிமுக நிற்கிறாங்க. அதனால் இதையும் நீங்கள் வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக கூடியிருக்காங்க. 1% கூட வாங்கியிருக்காங்கங்கிறது பலவீனமான கூட்டணியை வச்சுட்டு வாங்கின வாக்குகள் கிட்டத்தட்ட அதிமுக வாக்குகள். அன்னைக்கு அப்படி இல்லை. அன்னைக்கு கூட்டணி கட்சிகள்கிட்ட அதிமுக வாக்குகள் வந்துச்சு. அப்போ கூட குறைவாக தான் வாங்க முடிஞ்சிச்சு. இப்போ அந்த பெரிய கூட்டணியை விட்டு வெளியே வந்த பிறகு அதிமுகவில் 1% கூட வாங்கியிருக்க முடிகிறது என்பது ஒரு முக்கியமான சாதனை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அதிமுகவுக்கு சரிவு ஏற்பட்டிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் மீள முடியாத சரிவு இல்லை. இது வரலாற்று ரீதியாக அம்மா ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்தில் என்ன சரிவு ஏற்பட்டுச்சு அதோட கம்பேர் பண்ணுறதுங்கிறது சரியில்லைங்கிற என்னுடைய கணக்கு. பெர்செப்ஷன் மாறுது ஒவ்வொரு தேர்தலுக்கும். இந்த தேர்தலில் என்ன பெர்செப்ஷன் மாறி இருக்குன்னா, மும்முனை போட்டி கூட 4 முனை போட்டி. அடுத்து இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம்னா, இது நாடாளுமன்றத்தில் அந்த ஆளப்போவது யார், பிரதமர் யார் என்ற அந்த போட்டி. இதில் 2 கூட்டணிகள் தமிழ்நாட்டில் முன்னே அப்படி எந்த கூட்டணியிலையும் கட்சிகள் இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 முக்கிய கூட்டணிகளில் இங்கே 2 கட்சிகள் இருக்கிறாங்க. அந்த கூட்டணிகளுக்கு இடையே தான் கடுமையான போட்டி. அதிமுகவுக்கு பிரதமர் சாய்ஸே இல்லை. ஸோ அதனால் தேர்தலுக்கு முன்பே இதெல்லாம் தேர்தலுக்கு முன்பே பாருங்க, உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே இல்ல, ஒரு தேசிய கட்சியோட நில்லுங்க, ஏன் வெளியே வந்தீங்கன்ற கேள்வியை அதிமுகவை நோக்கி எழுப்புனாங்கல்ல. இல்ல நாங்க தேசிய கட்சி எதுவுமே செய்யலன்னு தனித்து நின்றது சுயமா எடுத்த முடிவு தானே சார். இன்னைக்கு அந்த முடிவு தப்புன்னு ஃபீல் பண்றீங்களோ? அது தப்பு இல்லை தப்பு இல்லைங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அது தப்பு செஞ்சுட்டாங்க நான் சொல்ல வரல. அதுலேருந்து அவங்க விலகி மீண்டு வரணும்னு நான் சொல்லலை. அந்த நிலைப்பாடு சரி. அந்த நிலைப்பாடு இருந்தாலும் கூட மக்களுடைய கவனம் இவங்க மேலே ஃபோக்கஸ் இல்லை, இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு பெர்செப்ஷனில் இவங்க நிற்கிறாங்க. அது அவங்களே தேர்வு செய்து கொண்டது தான். அதை அவங்க துணிந்து அதை சவாலாக ஏற்றுக்கொண்டு இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரே விஷயம், தேர்தலுக்கு முன்பு பாஜகவும் திமுகவும் கிட்டத்தட்ட 2 பெர்செப்ஷனை கட்டமைக்க முயற்சி பண்ணாங்க. ஒன்று அதிமுக 4 சுக்குநூறாக உடைஞ்சி போச்சுங்கிறது, அது ஒருங்கிணைந்த கட்சி இல்லைங்கிறத சொன்னாங்க. அடுத்து 2வது என்ன சொன்னாங்க, போட்டி என்பது அதிமுகவுக்கு இல்லை, எங்கள் பாஜகவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, அதிமுக களத்தில் இல்லை, தத்துவார்த்த ரீதியாகவும் எங்களுக்குள்ள தான் போட்டி, அதிமுக தத்துவம் இல்லாமல் விலகி போன கட்சி என்றெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் இந்த 2 கட்டமைக்க முயற்சி பண்ண அந்த பெர்செப்ஷன்ஸும் தேர்தல் முடிவுகளில் அடிபட்டுருச்சு. இங்க போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான், இங்க திராவிட கட்சிகளுக்கு தான் இடம்ன்றத மீட்டெடுத்திருக்கு அதிமுக. அதுவே இப்போதைய சூழல வெற்றி போதும்னு நினைக்கிறீங்க? அது ஒரு பெரிய வெற்றி. அது போதும்னு நான் சொல்ல மாட்டேன். நான் சரிவு ஏற்பட்டிருக்குன்னு ஏற்கனவே ஒத்துக்கிட்டேன். ஆனால் அதே சமயத்தில் இதை மீள முடியாத சரிவுன்னு பார்க்கக்கூடாது. 7 இடத்துல 6 இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்க உண்மை. 13 இடத்துல 3ஆம் இடத்துக்கு போயிருக்காங்க. ஒரு தொகுதியில் 2ஆம் இடத்துக்கு போயிருக்காங்கிறல 4ஆம் இடத்துக்கு போயிருக்காங்க உண்மை. ஆனால் அப்படி பார்த்தா 2014 திமுக 7 இடத்துல 3ஆம் இடத்துக்கு போனாங்க. பல இடத்துல டெபாசிட் இழந்தாங்க. அவங்க 23% வாக்குகள் தான் வாங்கினாங்க. இப்போ 21% வாங்கியிருக்காங்க. அதுலேருந்து 2014 மோசமான நிலைமையிலேருந்து 2011 எதிர்க்கட்சியாக வர முடியாமல் நிலைமையிலிருந்து திமுக எப்படி மீண்டு வர முடிஞ்சிச்சோ அதே மாதிரி அதிமுகவும் மீண்டு வரும். இது எல்லாரும் சேரணும் சொல்கிறாங்க. பாஜகவோட திரும்ப சேரணுங்கிற கருத்து வந்திருக்குது. பிரிந்து போனவர்களை சேர்க்க வேண்டும். இல்லை, அதை நம்ம அடுத்த ரவுண்டில் இன்னும் டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணலாம் சார். நம்ம சேருவது சாத்தியமான திரு ஜி.கே. நாகராஜுடைய பார்வையை பெறுவதற்காக அதிமுக மக்களின் நம்பிக்கை இழந்து விட்டதுன்னு திரு அண்ணாமலை சொல்கிறாரு. ஆனால் பாருங்க, இந்த கூட்டணி அமையாமல் போனதால அதிமுக இழப்பை விட பாஜகவுக்கு, தமிழக பாஜகவுக்கு இழப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.